வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்றைய தலைப்பு 24 தத்துவங்கள் என்பது பற்றி ஒரு சில கருத்துக்களை ஆராய இருக்கிறோம். அன்பர்களே, முதலாவதாக தத்துவங்கள், தத்துவம் என்றால் என்ன? வேறொன்றுமில்லை, நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை பற்றிய கருத்துக்கள், கோட்பாடுகள், உண்மை பொருளை பற்றிய கருத்துக்கள், கோட்பாடுகள். அவ்வளோதான். நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதில் என்ன இருக்குது? உடம்பு இருக்குது, உசுர் இருக்குது, மனசு இருக்குது. இப்படி இது போன்ற கருத்துக்கள், கோட்பாடுகள் தான் தத்துவம். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. நம் உடம்பில் ஒரு 24 வகையான தத்துவங்கள் இருக்கின்றன. அதை வரிசைப்படுத்துவோம் என்று சொன்னால், பஞ்சபூதங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரங்கள் 5, பிராணன்கள் 5. நாளைந்தா 20. இன்னும் ஒரு 4 வேணும். மனம், புத்தி, உள்ளம், அகங்காரம். அவ்வளோதான். இந்த 4 ஆக 24. ரைட்டோ. பஞ்சபூதங்கள் எவை? நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். இந்த விண்ணுங்கிறது ஆகாசம். அண்டர்ஸ்டாண்ட்? ரைட்டோ. ஞானேந்திரியங்கள், இந்த நம்ம உடம்பு, அதுக்கு மேலே தோல், அது தொட்டால் நம்மளுக்கு ஸ்பர்ஷம் வருது இல்லைங்களா? அதுதான் மெய் என்று சொல்லுகிறோம். மெய், நாக்கு, மூக்கு, கண்கள், காதுகள். இது பூரா ஞானேந்திரியங்கள். இதுக்கு ஏன் ஞானேந்திரியங்கள் பேர் வந்துச்சு? ஞானம். அதன் மூலமாக புற உலகை தொடர்பு கொண்டு நாம் அறிவை பெறுகின்ற காரணத்தினாலே ஞானேந்திரியங்கள். அப்புறம் கண்மேந்திரியங்கள், இந்த உடல் இயங்குவதற்காக செயல்படுகிறோம் இல்லையா? அந்த காரியங்களை ஆற்றுவதற்காக கண்மேந்திரியங்கள். ஓகே, ரைட்டோ. அது எது? பழையபடியும் நாக்கு, கை, கால், பிறப்பு உறுப்பு, மல உறுப்பு, இதெல்லாம் கண்மேந்திரியங்கள். ரைட்டோ. இந்த பிராணன்கள், அதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா வாயுக்கள், கேஸ் அப்படின்னு வைத்துக்கங்களேன். பிராணன்கள் அது ஒரு 5. வியானன். அண்டர்ஸ்டாண்ட்? இது எங்கே இருக்குது? உடல் முழுவதும் வியாபித்து பணியாற்றி கொண்டிருக்கிறது. அதற்கடுத்து பிராணன் என்றே ஒரு பெயர் உள்ளதற்கு, அது நமது இருதயத்தை மையமாக வைத்து கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறது. அப்புறம் சமானன், வயிற்றுப்பகுதி. அண்டர்ஸ்டாண்ட்? வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடியது, மையமாக வைத்துக்கொண்டு இயங்குவது சமானன். உதானன், அது நம்ம தொப்புளை மையமாக வைத்து, உம்பிளிக்கல் கார்டு, அதை மையமாக வைத்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னொன்று அவானன், நம் உடம்பிலிருந்து கீழ் நோக்கி காற்று போகிறது அல்லவா? அந்த பகுதியை குறிக்கக்கூடியது, வாயுவை குறிக்கக்கூடியது அவானன். ஸோ இது ஒரு 5 ஆக 20 சொல்லி. அப்புறம் ஏற்கனவே தெரியும், மனம், புத்தி, உள்ளம், அகங்காரம். இந்த 24 தான்.
நண்பர்களே, இதையெல்லாம் நாம் ஏன் தத்துவமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த வாழ்வின் நோக்கமாகிய அமைதியை பெறுவதற்கு, ஆனந்தத்தை பெறுவதற்கு. அண்டர்ஸ்டாண்ட்? அதெல்லாம் வேணும்னு சொன்னால் நம்ம உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கிறணும், உசுரை பற்றி தெரிஞ்சுக்கிறணும், மனசை பற்றி தெரிஞ்சுக்கிறணும். அப்புறம் என்னமோ உள்ளம்னு சொல்கிறோமே, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறணும். அப்பா, இந்த அகங்காரம், ஆணவம், தலைகணம் இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறணும். இது எல்லாம் அறிந்து கொள்ளும் பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையில் உடல் நலத்தோடு மனநலத்தோடு எல்லா வளங்களையும் பெற்று அமைதியாக ஆனந்தமாக இந்த பிரிவிலேயே வாழலாம். இது போன்ற கருத்துக்களையும் தத்துவங்களையும் நம்மளுக்கு கற்பித்து கொடுப்பது, பயிற்சியை கொடுத்து கொண்டிருப்பது நமது வேதாத்திரி மகரிஷியனுடைய மனவளக்கலை அமைப்பு. அது ஏற்கனவே ஆசிரியர் பெருமக்கள் அன்பர்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், அது வாழ்க வளமுடன் அப்படின்ற ஒரு அமைப்பு. ஸோ இந்த அமைப்பு உலகம் முழுவதும் இருக்கிறது, தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. குறிப்பாக தேனி மாவட்டத்திலே ஒவ்வொரு பகுதியாகவே இருக்கிறது. தேனியில் இருக்கிறது, சின்னமனூரில் இருக்கிறது, கம்பத்தில் இருக்கிறது, போடியில் இருக்கிறது, ஆண்டிவட்டியில் இருக்கிறது, பெரியவளத்தில் இருக்கிறது. இதெல்லாம் அறிவு திருக்கோயில்கள். எங்கேயாவது ஒரு அறிவுக்கு திருக்கோயில் கட்டியிருக்காங்களா? இந்த அமைப்பு தான். அறிவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஸோ இதை ஒட்டி எல்லாம் அங்கங்கே தவ மையங்கள் இருக்கிறது. ஆகவே அன்பர்கள் அனைவரும் நாம் வாழுகின்ற இந்த காலத்திலேயே அமைதியாக ஆனந்தமாக நோயின்றி சுகமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் நீங்கள் போய் அணுகி பயிற்சி பெற்றுக்கொள்ளலாம் தாராளமாக. அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் இந்த 24 தத்துவங்களையும் மிக அழகாக எடுத்துரைப்பார்கள். ஏதோ நான் ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் இதை சொல்லியிருக்கிறேன். ஆனால் அங்கே போனால் அப்பா எவ்வளவு விஷயம் சொல்லித்தர்றாங்க. ஸோ அன்பர்களே, நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் டே. தேங்க்யூ. பை ஃபார் நவ்.